வணக்கம், வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. தொடர்ந்து வரலாற்று வகுப்புகள் பார்த்துட்டு வர்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய வகுப்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா, தென்னிந்தியாவில் சாளுக்கியர்கள் ராஷ்டிரகூடர்கள் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்போது இது வந்து தென்னிந்திய அரசுகளில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 4வது பாகம், கடைசி பாகம். சரிங்களா? முதல் வகுப்பில் யாரை பார்த்தோம்? பல்லவர்கள் பார்த்தோம். 2வது வகுப்பில் பேரரசு சோழர்கள் அவர்களை பற்றி பார்த்தோம். 3வது வகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியர்களை பற்றி பார்த்தோம். சரியா? இப்போ 4வது பாகம், கடைசி பாகத்தில் வந்து தென்னிந்தியாவில் சாளுக்கியர்கள் ராஷ்டிரகூடர்கள் இவங்களை பற்றி தான் நம்ம கடைசி பாகமாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, வகுப்புக்குள்ளே போய்க்கலாம். சாளுக்கியர்களை வந்து பார்த்துட்டிங்கன்னா 3 வகையாக பிரிக்கிறாங்க. சரிங்களா? சாளுக்கியர்கள் வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க. முற்கால மேலை சாளுக்கியர்கள், பிற்கால மேலை சாளுக்கியர்கள், கீழை சாளுக்கியர்கள். சரிங்களா? இவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா முற்கால மேலை சாளுக்கியர்கள். சரிங்களா? இவங்க வாதாபி சாளுக்கியர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? இவர்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவருடைய நூற்றாண்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா 6 முதல் 8ஆம் நூற்றாண்டு வரை இவங்க வந்து ஆட்சி நடத்தியிருக்காங்க. அப்போ முற்கால மேலை சாளுக்கியர்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா வாதாபி சாளுக்கியர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இவருடைய காலம் வந்து 6 முதல் 8ஆம் நூற்றாண்டு வரை. அடுத்தது பிற்கால மேலை சாளுக்கியர்கள், அவர்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா கல்யாணி சாளுக்கியர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இவருடைய நூற்றாண்டு வந்து 10 முதல் 12ஆம் நூற்றாண்டு வரை. சரிங்களா? இப்போ வாதாபி அப்படிங்கிறது இதுவும் வந்து கர்நாடகா பகுதியை சேர்ந்தது. கல்யாணி அப்படிங்கிறது இப்போ இதனுடைய பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா பசவ கல்யாணி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. பசவ கல்யாணி, பசவ கல்யாணி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. சரிங்களா? இது வாதாபி அப்படிங்கிறது இப்போ எப்படி அழைக்கிறாங்க? பாதாமி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. சரிங்களா? இது ரெண்டுமே கர்நாடகா பகுதிகளை சேர்ந்தது. சரிங்களா? அடுத்தது கீழை சாளுக்கியர்கள். அடுத்ததாக வந்து பார்த்துட்டிங்கன்னா கீழை சாளுக்கியர்கள். சரிங்களா? கீழை சாளுக்கியர்கள் இவங்க வெங்கி சாளுக்கியர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இவங்களுடைய இவருடைய வெங்கி அப்படிங்கிறது ஆந்திர பிரதேசம். சரிங்களா? ஆந்திர பிரதேசம். சரிங்களா? இங்கே வந்து 7ஆம் நூற்றாண்டு முதல் 12ஆம் நூற்றாண்டு வரை வந்து எங்களுடைய காலகட்டம் இருக்குது. சரியா? இப்போ சாளுக்கியர்களில் 3 வகை: முற்கால மேலை சாளுக்கியர்கள், வாதாபி சாளுக்கியர்கள். இப்போ வாதாபிங்கிறது பாதாமி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். 6 முதல் 8ஆம் நூற்றாண்டு வரை இருக்கும். இது கர்நாடகா பகுதிகள். அப்போ பிற்கால மேலை சாளுக்கியர்கள், கல்யாணி சாளுக்கியர்கள், இவருடைய நூற்றாண்டு வந்து 10 to 12ஆம் நூற்றாண்டு வரை ஆட்சி செஞ்சுருக்காங்க. இந்த கல்யாணி பகுதி வந்து இப்போ பசவ கல்யாணி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது கர்நாடகா பகுதி. அடுத்து கீழை சாளுக்கியர்கள், இவங்க வெங்கி சாளுக்கியர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இவருடைய நூற்றாண்டு வந்து 7 to 12ஆம் நூற்றாண்டு வரை ஆட்சி செஞ்சுருக்காங்க. வெங்கி அப்படிங்கிறது ஆந்திர பிரதேசம். சரிங்களா? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? சாளுக்கியர்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா தென்னிந்தியாவினுடைய மத்திய பகுதி, இந்த மராத்திய பகுதி, சரிங்களா, இந்த ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பகுதிகளை வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. சரிங்களா? அப்போது சாளுக்கியர்கள் வந்து தென்னிந்தியாவினுடைய மத்திய பகுதி, அதாவது தக்காணம், மராத்திய பகுதிகள், சரிங்களா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பகுதிகளை வந்து இவங்க ஆட்சி செஞ்சுருக்காங்கன்னு இது மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. சரிங்களா? அப்புறம் இந்த சாளுக்கியருக்கு கீழே குறுநில அரசர்களாக இருந்தவர்கள் யாருங்க? நம்ம பின்னாடி பார்க்கக்கூடிய ஹெய்சாளர்கள், காக்கத்தியர்கள், யாதவர்கள், சரிங்களா, இவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த சாளுக்கியருக்கு கீழே குறுநில மன்னர்களாக, ஒரு வரிகட்டக்கூடியவர்களாக குறுநில மன்னர்களாக வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. சரிங்களா? அவங்கள முக்கியமானதை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அடுத்ததான் நம்ம பார்க்கலாம். சாளுக்கியர்களுடைய சின்னம். சரிங்களா? சாளுக்கியனுடைய அரசு முத்திரை வந்து பன்றியின் உருவமாகும். அப்போ பல்லவர்கள்னால் நம்ம காளை, நந்தி பார்த்தோம் இல்லைங்களா? விஷ்ணுவின் வராக அவதாரத்தை குறிக்கும். ஆந்திரா, கர்நாடகா இரண்டையும் உள்ளடக்கியது சாளுக்கியருடைய ஆட்சி பகுதி. இப்போ பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ சாளுக்கியனுடைய அரச முத்திரை பன்றியாகும். சரிங்களா? இதே என்ன விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது சாளுக்கிய பேரரசினுடைய எல்லைகள். வடக்கு வந்து ஹர்ஷ பேரரசு. சரிங்களா? தெரிஞ்சுக்க, வடக்க வந்து ஹர்ஷ பேரரசு. அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஹர்ஷரினுடைய பேரரசு. தெற்க வந்து பல்லவ நாடு, காஞ்சிபுரம். சரிங்களா? மேற்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அரபிக்கடல். சரிங்களா? கிழக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கலிங்க நாடு, ஒரிசா அப்படின்னு சொல்லி சொல்கிறது. சரிங்களா? இதில் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா ஒரிசா. சரிங்களா? ஒரிசா அப்படின்னு தான் இருந்ததுங்க பழைய பெயர். இதை வந்து ஒடிசா அப்படின்னு சொல்லிட்டு எப்போ மாற்றினாங்க அப்படின்னா 2011 தான் மாற்றினாங்க. சரிங்களா? இதை வந்து தெரிஞ்சுக்கணும். ஒரிசா அப்படிங்கிறத ஒடிசா அப்படின்னு சொல்லிட்டு எப்போ மாற்றினாங்க? 2011 மாற்றினாங்க. சரியா? இது ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸுங்க, இது பார்த்துக்குங்க. சரிங்களா? அப்போ வடக்கே ஹர்ஷரின் பேரரசு, தெற்கே பல்லவ நாடு காஞ்சிபுரம், மேற்கே அரபிக்கடல், கிழக்கு வந்து கலிங்க நாடு ஒடிசா. சரியா? ஒடிசா என மாற்றப்பட்டது 2011. சரிங்களா? அப்போ அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நாம் பார்க்கக்கூடியது வாதாபி மேலை சாளுக்கியர்கள். யாருங்க?
முற்கால மேலை சாளுக்கியர்கள் இவங்க தான் வந்து வாதாபி சாளுக்கியர்கள் அப்படின்னு சொல்கிறோம். இவங்களை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாதாபி மேலை சாளுக்கியர்கள் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். வாதாபி மேலை சாளுக்கியர்கள் ஃபஸ்ட்டு முதலாம் புலிகேசி. இவருடைய காலகட்டம் என்னது 535 முதல் 566 வரை. இவரே சாளுக்கிய அரச வம்சத்தை உருவாக்கியவர் சரிங்களா. இப்போ இந்த வம்சங்கள் பார்க்கும்போது இதாங்க யார் இந்த வம்சத்தை உருவாக்கினா அப்படிங்கிறது இதில் ரொம்ப முக்கியம். சாளுக்கிய அரச வம்சத்தை உருவாக்கியவர் யார்? சரிங்களா, முதலாம் புலிகேசி சரிங்களா, முதலாம் புலிகேசி சரியா. முதலாம் புலிகேசி தான் வந்து சாளுக்கிய வம்சத்தை வந்து உருவாக்கியிருக்கார். பீஜப்பூர் மாவட்டம் பட்டாடக்கல்லில் ஒரு குறுநில மன்னராக இருந்தவர் தான் இவருங்க சரியா. முதலாம் புலிகேசி சரிங்களா. கிபி 543 வாதாபி மலைக்கோட்டையை கைப்பற்றி மதில் சுவர் கட்டினார் சரிங்களா. வாதாபி அப்படிங்கிற மலைக்கோட்டையை கைப்பற்றி என்ன பண்ணுறாரு, அங்கே ஒரு மதில் சுவர் வந்து கட்டிக்கிறார் சரியா. அதன் பிறகு கிருஷ்ணா மற்றும் துங்கபத்ரா ஆகிய நதிகளுக்கு இடையே அந்த வளமான பகுதி சரியா, கிருஷ்ணா மற்றும் துங்கபத்ரா ஆகிய நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதியையும் மேற்கு தொடர்ச்சி மலையையும் கைப்பற்றினார் சரிங்களா. ஆகிய பகுதிகளை வந்து கைப்பற்றினார். கிருஷ்ணா துங்கபத்ரா ஆகிய நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதியும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியும் கைப்பற்றார் கொஞ்சம் கொஞ்சமாக. இவர் யக்கங்கள் அப்படின்னா யாகங்கள், அசுமேத யாகம் ஆகியவற்றை வந்து நடத்தினார். ஏன் அந்த மன்னர்கள்லாம் யாகங்கள் நடத்துனாங்கன்னா, நம்மளுடைய எல்லை வந்து விரிப்படுத்துறதுக்காக, பிற நாட்டை கைப்பற்றுறதுக்காக, பிற வெற்றி கொண்டதுக்காக இந்த யாகங்கள் வந்து நடத்துறத காலகட்டத்தில் ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. மனுசாஸ்திரம், புராணம், இதிகாசங்கள் ஆகியவற்றை வந்து இவர் காலத்தில் வந்து சிறந்து விளங்கியிருக்கிறாங்க. சிறந்து விளங்கினார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்போ இதில் முக்கியமானது என்ன ஆறு தோற்றுவிச்சாங்க? சாளுக்கிய அரசத்தை தோற்றுவித்தவர் உருவாக்கியவர் முதலாம் புலிகேசி. பீஜப்பூர் மாவட்டம் பட்டடக்கல்ல ஒரு குறுநில மன்னராக இருந்தவர். 1043 வந்து வாதாபி கோட்டையை கைப்பற்றி அதில் ஆட்சியாளராக மாறிடுறார். அதன் பிறகு விரைவில் கிருஷ்ணா துங்கபத்ரா ஆகிய நதியில் கிடைப்பட்ட பகுதியும் மேற்கு தொடர்ச்சி மலையையும் கைப்பற்றுகிறார். இவர் யக்கங்கள் மற்றும் யஸ்வமேத யாகத்தை நடத்திக்கிறார். மனுசாஸ்திரம், புராணம், இதிகாசங்களில் சிறந்து விளங்கினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மனுசாஸ்திரம், புராணம், இதிகாசங்கள் இவர் காலகட்டத்தில் சிறந்து விளங்கினார், இதுலேயும் சிறந்து விளங்கியிருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. அடுத்தது கீர்த்திவர்மன். அடுத்தது நான் பார்க்கக்கூடியது யார்? கீர்த்திவர்மன். இவருடைய காலகட்டம் என்ன? 566 முதல் 594 முறை. முதலாம் புலிகேசியினுடைய மகன் சரிங்களா. இப்போ பார்த்தோம் இல்லையா, முதலாம் புலிகேசியினுடைய மகன் தான் வந்து கீர்த்திவர்மன். தலைநகரம் வாதாபி இவரால் நிறுவப்பட்டதாகும் சரியா. தலைநகரம் வாதாபி இருக்குது இல்லைங்க, இவர் காலகட்டத்தில் வந்து வாதாபி வந்து தலைநகரால் நிறுவப்பட்டது. அப்போ கீர்த்திவர்மன் இது முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் சரியா. யார் காலகட்டத்தில் வாதாபி தலைநகராக நிறுவப்பட்டது? கீர்த்திவர்மன். அடுத்தது மங்களேஷன் சரியா. இவருக்கு முக்கியமானது அவ்வளோ மட்டும்தான். மங்களேஷன் அப்படிங்கிற ஒருத்தர் வர்றாரு. இவருடைய காலம் 594 முதல் 650 வரை. கீர்த்திவர்மனினுடைய சகோதரர் ஆவார். வாதாபியில் விஷ்ணுவுக்கு மிகப்பெரிய குகைக்கோளை ஒன்றை கட்டியுள்ளார். அப்போ வாதாபியில் விஷ்ணுவுக்கு மிகப்பெரிய குகைக்கோள் ஒன்றை கட்டியவர் யாருங்க? மங்களேஷன் அப்படிங்கிறவர் சரியா. இதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க சரிங்களா. அடுத்தது இரண்டாம் புலிகேசி சரிங்களா. இவங்களில் வந்து பார்த்துட்டிங்கன்னா முக்கியமான ஆள் வாதாபி மேலை சாளுக்கியர்களை முக்கியமான ஆளை யாருங்க? இரண்டாம் புலிகேசி தானுங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு இரண்டாம் புலிகேசி. இவருடைய காலம் 609 முதல் 642. சாளுக்கிய வம்சத்தினுடைய மிகவும் வலிமை பெற்ற அரசராவார். ரொம்ப வலிமை பெற்ற அரசர் இவர் தான். இரண்டாம் புலிகேசியின் அவைக்கு தூதுக்குழுவை அனுப்பியவர் யாருன்னா பாரசீக அரசர் இரண்டாம் குஸ்ரு. இது ரொம்ப 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 முக்கியம். இரண்டாம் புலிகேசியினுடைய அவைக்கு தூதுக்குழுவை அனுப்பியவர் யாருன்னா பாரசீக அரசர் இரண்டாம் குஸ்ரு தான் அனுப்புகிறார். பாரசீக தூதுக்குழுவை இரண்டாம் புலிகேசி வரவேற்பது போன்ற அஜந்தா ஓவியங்களில் வந்து இடம்பெற்றுள்ளது சரிங்களா. பாரசீக தூதுக்குழுவை இரண்டாம் புலிகேசி வந்து வரவேற்பது போன்ற காட்சி அஜந்தா ஓவியங்களில் வந்து இடம்பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அஜந்தா கோயில்கள் எங்கே இருக்குது? மகாராஷ்டிராவில் இருக்குங்க. அஜந்தா எங்கே இருக்குது? மகாராஷ்டிராவில் இருக்குது சரியா. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? இவர் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் புலிகேசி அவைக்கு தூதுக்குழுவை அனுப்பிவார்னா பாரசீக அரசர். அப்போது வந்து இரண்டாம் புலிகேசிக்கும் அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்களுக்கும் பாரசீகர்களுக்கும் ஒரு தொடர்பு இருந்திருக்கு, ஒரு நல்ல நட்பு இருந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் தெரிஞ்சுக்க முடியுது சரிங்களா. சாளுக்கியர்களுக்கும் பாரசீகர்களுக்கும் ஒரு நல்ல நட்புறவு இருந்திருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இது மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது சரிங்களா. அப்போ அஜந்தா அப்படிங்கிறது எங்கே இருக்குது சரிங்களா. அஜந்தா அப்படிங்கிறது எங்கே இருக்குது? மகாராஷ்டிரா அந்த பகுதியை சேர்ந்தது. அஜந்தா வந்து பார்த்துட்டிங்கன்னா யுனெஸ்கோவினுடைய பாரம்பரிய சின்னமாக எப்போ அறிவிக்கப்பட்டது? 1983ங்க. அஜந்தா ஓவியங்கள் யுனெஸ்கோனுடைய பாரம்பரிய சின்னமாக எப்போ அறிவிச்சாங்க? 1983 வந்து அறிவிச்சாங்க. இதை தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது குஜராத், மாலவம் பகுதிகளை கைப்பற்றினார் யார்? இரண்டாம் புலிகேசி. கிபி 637 நர்மதை நதிக்கரையில் ஹர்சரை வென்றதாகவும் சரியா. ஹர்சரை வென்றதன் காரணமாக பரமேஸ்வரன் என்ற பட்டத்தை சூட்டி கொண்டார். ரொம்ப ரொம்ப முக்கியம்
சரியா. குஜராத் மாலவம் பைகளை வந்து கைப்பற்றாரு. கிபி 637 வந்து நர்மதை நதிக்கரையில் ஹர்ஷரை வந்து வெற்றி பெற்றார். ஹர்ஷரை வென்றதன் காரணமாக பரமேஸ்வரன் என்ற பட்டத்தை சூட்டிக் கொண்டார். அப்போ பரமேஸ்வரன் என்ற பட்டத்தை சூட்டிக் கொண்டவர் யார்? இரண்டாம் புலிகேசி. சரிங்களா. ஹர்ஷர் தான் என்னங்க ரொம்ப முக்கியமான ஒரு பேரரசர். சரியா. இவர் எழுதின நூல்கள் எழுதுங்க. நாகநந்தம், பிரியதர்ஷிகா, ரத்னவாளி. அதாவது வந்து ரத்னவாளி, பிரியதர்ஷிகா, நாகநந்தம். சரியா. அப்படிங்கிற நூலை எழுதுவது வந்து ஹர்ஷர். சரிங்களா. ரொம்ப முக்கியமான அவர் வந்து இவர் ஜெயிச்சிடுறார். அடுத்தது ஐகோல கல்வெட்டு. இரண்டாம் புலிகேசியின் ஐகோல கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். சரிங்களா. ஐகோல் எங்கே இருக்குது? கர்நாடகாவில் மேக்குடி கோயில் ஒன்று குன்றின் மேல் உள்ளது. அதாவது ஐகோல் கர்நாடகாவில் இருக்குது. மேக்குடி கோயில் குன்றின் மேல் உள்ளது. இச்சமண கோயிலின் கிழக்கு சுவரில் 13 வரிகளை கொண்ட சமஸ்கிருத கல்வெட்டு ஒன்று உள்ளது. சரிங்களா. இக்கல்வெட்டு செய்திகளை எழுதியவர் யாருன்னா ரவிகீர்த்தி என்ற அறிஞர். இது நிறைய பேர் நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஐகோல கல்வெட்டை வந்து செய்திகளை எழுதியவர் யாருன்னா ரவிகீர்த்தி என்ற கவிஞர். இக்கல்வெட்டு சாளுக்கிய அரசர்களை குறிக்கும் மெய்கீர்த்தி ஆகும். சாளுக்கிய அரசர்களை குறிக்கும் மெய்கீர்த்தி கல்வெட்டு. குறிப்பாக அப்போது ஆட்சி செய்து கொண்டிருந்த இரண்டாம் புலிகேசி சத்யஸ்ராயா. சரியா. சத்யஸ்ராயா அப்படின்னா உண்மையின் உறைவிடம் என்று குறிப்பிட்டுள்ளான். அந்த கல்வெட்டில் சத்யஸ்ராயா உண்மையின் உறைவிடம் அப்படிங்கிற வார்த்தை வந்து குறிப்பிட்டுள்ளான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இக்கல்வெட்டு சாளுக்கிய அரசவம்ச வரலாற்றை இரண்டாம் புலிகேசி தன் பகைவர்கள் அனைவரையும் குறிப்பாக ஹர்ஷவர்தனரை தோற்கடித்ததை கோடிட்டு காட்டுகிறது. ரொம்ப முக்கியமான ஒரு இது. சரியா. சத்யஸ்ராயா உண்மையின் உறைவிடம். அதெல்லாம் முக்கியமாக நோட் பண்ணிக்கணும். சரிங்களா. அடுத்தது இரண்டாம் புலிகேசினுடைய போர் வெற்றிகள். இவருடைய போர் வெற்றிகளில் குறிப்பிடத்தக்கது 1637 நர்மதை நதிக்கரையில் ஹர்ஷரை வென்றது. ஹர்ஷரை வென்றுவதன் நினைவாக பரமேஸ்வரன் அப்படிங்கிற பட்டத்தை சூட்டிக்கொள்ள பார்த்தோம். இப்போர் வெற்றியின் குறிப்புகள் இரண்டாம் புலிகேசியின் அவைக்கள புலவரான ரவிகீர்த்தி சரியா எழுதிய ஐகோல் கல்வெட்டு. இதையும் நம்ம மேலே பார்த்துருக்கோம். மகேந்திரவர்மனை இவர் வந்து தோற்கடிச்சிருக்கார். சரிங்களா. யார்? இரண்டாம் புலிகேசி. நம்ம பல்லவர்களையே நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா. அதை வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் சரிங்களா. அடுத்தது மேலும் அவருடைய புதல்வரான முதலாம் நரசிம்மவர்மனிடம் இவர் தோத்து போயிருக்கார். இரண்டாம் புலிகேசி மகேந்திரவர்மனுடைய புதல்வரான முதலாம் நரசிம்மனிடம் வாதாபியில் தோற்றார். 13 ஆண்டுகள் வாதாபி பல்லவர்கள் கட்டுப்பாட்டில் இருந்தது. 13 ஆண்டு வாதாபி பல்லவர் கட்டுப்பாட்டு இருக்கு. இவருடைய சகோதரான சரியா விஷ்ணுவர்தனர் யார்? இரண்டாம் புலிகேசினுடைய சகோதரரான விஷ்ணுவர்தனர் முதல் கீழை சாளுக்கிய அரசர் ஆவார். நாம் பார்க்கலாம். ஐகோல் கர்நாடகா மேக்குடி கோயில் ஒரு குன்றின் மேல் உள்ளது. சரியா. இவர் காலகட்டத்தில் தான் யாருங்க? யுவான் சுவாங் வந்து வருகை தந்திருப்பார். சரியா. யார்? இரண்டாம் புலிகேசி காலத்தில் யுவான் சுவாங் வந்து வருகை தந்திருப்பார். சரியா. இதை நாம் எங்கே வந்துடும்? பல்லவர் காலத்திலேயே நாம் பார்த்துருக்கோம். சரிங்களா. அடுத்தது முதலாம் விக்ரமாதித்தன். அப்போ இதில் முக்கியமானது என்ன? இவருடைய சகோதரர் தான் விஷ்ணுவர்தன் தான் முதல் கீழை சாளுக்கிய அரசர் ஆவார். அப்போ முதல் கீழை சாளுக்கிய அரசர் விஷ்ணுவர்தர். இதை நாம் வச்சுக்கணும். சரிங்களா. அடுத்தது முதலாம் விக்ரமாதித்யன். அடுத்ததான் நாம் பார்க்கக்கூடியது. சரியா. முதலாம் விக்ரமாதித்யன் 655 to 680. 655 பல்லவர்களிடமிருந்து சரியா வாதாபி வந்து கைப்பற்றார். சரியா. பல்லவர்களிடமிருந்து வாதாபியை வந்து மீட்டார். இவர் ரொம்ப முக்கியமான ஆள். பல்லவ அரசின் முதலாம் பரமேஸ்வரன் ஆட்சி காலத்தில் காஞ்சிபுரத்தின் மீது படையெடுத்தார். சரியா. இவர் வந்து முதலாம் விக்ரமாதித்தன் வந்து பார்த்துட்டிங்கன்னா பல்லவரசன் பரமேஸ்வரனை வந்து இவர் வெற்றி கொண்டிருப்பாருங்க. சரியா. வெற்றி கொண்டு காஞ்சிபுரத்தை வந்து கைப்பற்றிடுவார். ஆனால் காஞ்சிபுரத்தை வந்து இவர் என்ன பண்ணுவாருங்க? கைப்பற்றினாலும் அந்த நகரத்தை வந்து சேவைப்படுத்தி இருக்க மாட்டார். சரியா. இரண்டாம் விக்ரமாதித்தனும் இவருடைய அதுக்கப்புறம் இவர் வந்து முதலாம் விக்ரமாதித்தன். அதுக்கப்புறம் வர இரண்டாம் விக்ரமாதித்தனும் காஞ்சிபுரத்தை வந்து கைப்பற்றியிருப்பார். சரிங்களா. அதைத்தான் இது வந்து சொல்லுது. காஞ்சிபுரத்தை கைப்பற்றினாலும் அந்நகரை அவர் சேதப்படுத்தவில்லை. இவ்வெற்றியின் மூலம் பல்லவர்களிடமிருந்து தனது அடைந்த தந்தை பல்லவர்கள் சரிங்களா. யார்? பல்லவர்கள். அதாவது வந்து இவர் யாருன்னா முதலாம் விக்ரமாதித்தன் இரண்டாம் புலிகேசியினுடைய பையன். இவ்வெற்றியின் மூலம் பல்லவர்களிடமிருந்து தனது தந்தை அடைந்த தோல்விக்கு இவர் வந்து பழி தீர்த்து கொண்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் இவரை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது. முதலாம் விக்ரமாதித்தன் அப்படிங்கிறது காஞ்சி நகரை கைப்பற்றார். இரண்டாம் விக்ரமாதித்தனும் காஞ்சி நகரை கைப்பற்றாங்க. பல்லவர்கள் அடைந்த தோல்வி வந்து இவர் வந்து சரி கட்டுறார். பல்லவர்களை வந்து வெற்றி கொண்டு காஞ்சிபுரத்தை கைப்பற்றார். இவருடைய அப்பா தான் இரண்டாம் புலிகேசி. அவ்வளோதாங்க. அடுத்தது இரண்டாம் கீர்த்திவர்மன். சரிங்களா. இரண்டாம் கீர்த்திவர்மன். அடுத்தது இவரே வாதாபி சாளுக்கியர்களின் கடைசி அரசர் ஆவார். வாதாபி சாளுக்கியரினுடைய கடைசி அரசர் இவர் தான். இவர் முதலாம் விக்ரமாதித்தனுடைய பேரன். சரிங்களா. இப்போ பார்த்தோம் இல்லையா, முதலாம் விக்ரமாதித்தன் அவருடைய பேரன் தான் இவர். ராஷ்டிரகூடமை தோற்றுவித்த தந்தி துர்க்கர். அடுத்ததாக பார்க்கக்கூடியது நம்ம ராஷ்டிரகூட வம்சம் வந்து பார்க்க போகிறோம். இவரை தோற்கடித்து வாதாபியை கைப்பற்றினார். ராஷ்டிரகூட மரபை தோற்றுவித்த தந்தி துர்க்கர்
சரியா? இவரை தோற்கடித்து வாதாபி வந்து கைப்பற்றுறார். சரியா? இவர் தோற்கடிச்சது யார்? இரண்டாம் கீர்த்திவர்மனை ராஷ்டிரகூட மரபை தோற்றுவித்த தந்தி துர்க்கர். இவரை தோற்கடித்து வாதாபியை வந்து அவர் கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. இரண்டாம் கீர்த்திவர்மன் அனகிரி என்ற இடத்தில் சமணர் கோயிலை வந்து கட்டினார். சரியா? அவன் அனகிரி என்ற இடத்தில் சமணர் கோயிலை கற்றியவர் யாரு? இரண்டாம் கீர்த்திவர்மன். இது முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ வாதாபி சாளுக்கியரின் கடைசி அரசர் யாரு? இரண்டாம் கீர்த்திவர்மன். சரியா? அதை தோற்றுவிச்சது யாரு? முதலாம் புலிகேசி. பார்த்தோம் இல்லைங்களா? முதலாம் புலிகேசி. சரிங்களா? இதை வந்து நாம் எப்பவுமே வந்து மறந்துக்கூடாது. தோற்றுவிச்சவர் யாரு? கடைசி அரசர் யார்? பார்த்தீங்களா? முதலாம் புலிகேசி. சரிங்களா? அடுத்தப்பறம் கீர்த்திவர்மன் பார்த்தோம். அதுக்கப்புறம் மங்களேஷன் அப்படிங்கிறது பார்த்தோம். அதில் முக்கியமான ஆள் வந்து இரண்டாம் புலிகேசி. இரண்டாம் புலிகேசியினுடைய ஐவோல் கல்வெட்டு, அதை தொகுத்தவர் ரவி கீர்த்தி. இரண்டாம் புலிகேசியினுடைய போர் வெற்றிகள் பார்த்தோம். அதுக்கப்புறம் முதலாம் விக்ரமாதித்யன் இரண்டாம் புலிகேசினுடைய அதுக்கப்புறம் வர்றவர் யாரு? விக்ரமாதித்தன் வர்றாரு, இரண்டாம் புலிகேசினுடைய பையன். சரியா? இவரும் காஞ்சி நகரை வந்து கைப்பற்றுறாரு. பல்லவர்களை தன்னோட தந்தை தோல்வியை வந்து சரி கட்டிக்கிறாரு. அடுத்து இரண்டாம் கீர்த்திவர்மன், இவரே வாதாபி சாளுக்கியரின் கடைசி அரசர். இவர் யாரு? முதலாம் விக்ரமாதித்யனுடைய பேரன். அப்புறம் இவர் ஜெயிச்சவர் யாரு? ராஷ்டிர மரபை தோற்றுவித்த தந்தி துர்க்கர். இவரை தோற்கடித்து வாதாபி வந்து கைப்பற்றார். இரண்டாம் கீர்த்திவர்மன் அனகிரி என்ற இடத்தில் சமண கோயிலை வந்து கட்டுறார். அதுதான் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அடுத்தது நாம் பார்க்கக்கூடியது யாரு? கல்யாணி மேலை சாளுக்கியர்கள். சரிங்களா? அடுத்து நாம் பார்க்கக்கூடியது கல்யாணி மேலை சாளுக்கியர்கள். இங்கே பாருங்க, இப்போ நாம் பார்த்தது வாதாபி சாளுக்கியர்கள், முற்கால மேலை சாளுக்கியர்கள். இப்போ நாம் பார்க்கக்கூடியது யாரு? இங்கே பாருங்க, பிற்கால மேலை சாளுக்கியர்கள். அவங்களுக்கு தான் நம்ம கல்யாணி சாளுக்கியர்கள் அப்படின்னு சொல்கிறோம். இவருடைய காலம் தான் 10 முதல் 12ஆம் நூற்றாண்டு. இரண்டாவதாக நம்ம இதை தான் நான் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது கீழை சாளுக்கியர்கள். அவங்க தான் வெங்கி சாளுக்கியர்கள். ஆந்திராவை வந்து தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செஞ்சுருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது கல்யாணி மேலை சாளுக்கியர்கள். இவர் முக்கியமானதாரு? இவர்கள் வாதாபி சாளுக்கியரின் வழித்தோன்றர்கள் ஆவார். ஆமாம், அவருடைய வழித்தோன்றர்கள் தான் இவர்கள். இவர்களை தலைநகரம் கல்யாணி ஆகும். இப்போ பசவ கல்யாண் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. கல்யாணியை தலைநகரமாக கொண்டு 10 முதல் 12ஆம் நூற்றாண்டு வரை வந்து இவங்க ஆட்சி செஞ்சுருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த மரபை வந்து தோற்றுவிச்சவர் யார்? அதுதான் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இரண்டாம் தைலப்பா. பிற்கால மேலை சாளுக்கிய மரபை இரண்டாம் தைலப்பா வந்து தோற்றுவிச்சார். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ராஷ்டிரகூடர்களின் சிற்றரசராக பீஜப்பூர் பகுதியை ஆண்டு வந்தனர். சரிங்களா? இவங்க யாருங்க? ராஷ்டிரகூடர்களுடைய சிற்றரசராக பீஜப்பூர் பகுதியை வந்து ஆண்டுட்டு வந்திருக்காங்க. இவர் கிபி 973 மாலவரசர் பராமரை தோற்கடித்து கல்யாணியை வந்து கைப்பற்றார். அப்போது கிபி 973 மாலவரசர், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாலவரசர் பராமரை தோற்கடித்து கல்யாணியை வந்து கைப்பற்றி தலைமையிடமாக ஆக்கிடுறார். அப்போ பிற்கால மேலை சாக்கிய மரபை தோற்றுவித்தவர் இரண்டாம் தைலப்பா தோற்றுவிக்கிறாரு. ராஷ்டிரகூடர்களின் சிற்றரசராக பீஜப்பூர் பகுதியை ஆண்டு வந்தனர். இவங்க சிற்றரசர்களாக இருந்திருக்காங்க ராஷ்டிரகூடர்கிட்ட. கிபி 973 மாலவரசர் பராமரை தோற்கடித்து கல்யாணியை வந்து கைப்பற்றுறாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமானதுங்க. அடுத்தது முதலாம் சோமேஸ்வரன். இவர் என்ன? முதலாம் சோமேஸ்வரன். இவர் தலைநகரை மானியக்கோட்டாவிலிருந்து மானியக்கோட்டாவிலிருந்து கல்யாணிக்கு வந்து மாற்றிக்கிறார். சரிங்களா? முதலாம் சோமேஸ்வரன் யார்? இவர் தலைநகரை வந்து மானியக்கோட்டாவிலிருந்து கல்யாணிக்கு மாற்றியவர் யார்? முதலாம் சோமேஸ்வரன். இதை மட்டும் தெரிஞ்சுக்குங்க. அடுத்தது 4ஆம் சோமேஸ்வரன், கல்யாணி மேலை சாளுக்கியன் மரபினுடைய கடைசி அரசர். இதுதாங்க ரொம்ப முக்கியம். சரிங்களா? இவங்க கிட்ட தெரிஞ்சுக்க வேண்டியது முதல் அரசர், கடைசி அரசர். இது மட்டும்தான் இவங்களுக்கு முக்கியமாக இருக்குது. சரியா? முதலாம் சோமேஸ்வரன் இவர் தலைநகரை மானியக்கோட்டாவிலிருந்து கல்யாணிக்கு மாற்றுறார். இதை மட்டும் தெரிஞ்சுக்குங்க. 4ஆம் சோமேஸ்வரர் தான் கல்யாணி மேலை சாளுக்கியனுடைய கடைசி அரசர். யார்? 4ஆம் சோமேஸ்வரன். அவ்வளோதாங்க இதில் நாம் பார்க்க வேண்டியது. சரிங்களா? அடுத்தது நாம் பார்க்கக்கூடியது யார்? 3வது வெங்கி கிளை சாளுக்கியர்கள், 7 முதல் 12ஆம் நூற்றாண்டு. அடுத்தது வெங்கினா ஆந்திராவை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செஞ்சவங்க. இரண்டாம் புலிகேசியின் சகோதரரான இரண்டாம் புலிகேசி பார்த்தோம் இல்லைங்க, அவருடைய சகோதரரான விஷ்ணுவர்தன் இம்மரபை வந்து தொடங்கி வைத்தார். அங்கேயே நாம் பார்த்தோம். அப்போ வெங்கி சாளுக்கிய மரபை தோற்றுவித்தவர் யார்? இரண்டாம் புலிகேசியினுடைய சகோதரர் விஷ்ணுவர்தன். சரிங்களா? இம்மரபை சார்ந்தவர்கள் சோழ அரசருடன் திருமண உறவை மேற்கொண்டனர். சரியா? சோழ அரசருடன் திருமண உறவை மேற்கொண்டனர். இத்திருமண உறவின் வழியாக தோன்றிய வாரிசே குலோத்துங்க சோழன். நாம் ஏற்கனவே பார்த்துருப்போம் சோழர் இதில் குலோத்துங்க சோழனை பற்றி. இத்திருமண உறவின் வழியாக தோன்றிய வாரிசே குலோத்துங்க சோழன் ஆவார். இதுதாங்க ரொம்ப முக்கியம். இந்த மரபை தோற்றுவிச்சவர் யார்? விஷ்ணுவர்தன். சரியா? அப்போ சோழ சாளுக்கிய மரபை தோற்றுவித்தவர் யார்? குலோத்துங்க சோழன். இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரியா? இது அங்கேயே படிச்சிருக்கோம். ஓரம் செப்பேடு
பல்லவர்கள் அடைந்த வெற்றியை பற்றியும் சாளுக்கியர் அடைந்த தோல்வியை பற்றியும் கூறுகிறது கோரம் செப்பேடு. இது எழுதியவர் யாரு? பரமேஸ்வரன் என்ற பல்லவரசன் ஆவார். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கோரம் செப்பேடு பல்லவர்கள் அடைந்த வெற்றியை பற்றியும் சாளுக்கியர் அடைந்த தோல்வியை பற்றியும் கூறுகிறது. இது எழுதியவர் யாரு? பரமேஸ்வரன் என்ற பல்லவரசன் ஆவார். இது தெரிஞ்சுக்குங்க சரிங்களா. இது நம்ம பல்லவர்களையே நம்ம பார்த்துருக்கோம். போரில் வெற்றி கொண்ட சாளுக்கியர் சூட்டிக்கொண்ட பட்டங்கள். போரில் வெற்றி கொண்ட சாளுக்கியர் சூட்டிக்கொண்ட பட்டங்கள் என்னென்னா மகாராஜன், சத்யசிராயன், பரமேஸ்வரன், சி பிருந்தி வல்லவன், பித்ரகாரன், மகாராஜாதி ராஜன். சரிங்களா. போரில் வெற்றி கொண்ட சாளுக்கியர் சூட்டி கொண்ட பட்டங்கள். ஒரு ட்ரிப்பு வாட்ச் விட்டுக்குங்க சரிங்களா. சாளுக்கியனுடைய அமைச்சரவைகள் எப்படி இருந்திருக்கு பார்க்கலாம். சாளுக்கியனுடைய அமைச்சரவையில் சண்டி விக்கிரகன் அப்படின்னா வெளியுறவுத்துறை அமைச்சர், சமஹர்தா அப்படின்னா கருவூல அலுவலர், அமத்தியா அப்படின்னா வருவாய்த்துறை அமைச்சர். இது ரொம்ப முக்கியமானது தெரிஞ்சுக்கணும். சண்டி விக்கிரகன்னா வெளியுறவுத்துறை அமைச்சர், சமஹர்தானா கருவூல அலுவலர், அமத்தியான வருவாய்த்துறை அமைச்சர். இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது மாகாண நிர்வாகம். நிர்வாக வசதிக்காக சாளுக்கிய பேரரசு பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. சரியா. என்னென்ன பிரிவுன்னு நாம் பார்க்க போகிறோம் சரியா. ஃபஸ்ட்டு பேரரசு அதை அரசர் நிர்வாகம் பண்ணுறார். கோட்டம் அல்லது விஷயம் சரியா, அதை நிர்வாகம் பண்ணுற விஷயபதி. புக்தி அல்லது வட்டம் அதைத்தான் நம்ம ராஷ்டிரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதை நிர்வாகம் பண்ணுவர் போகபதி. அடுத்தது ராஷ்டிர கீழே வரக்கூடியது என்னங்க கிராமம். கிராம தலைவர் யாருன்னா நலக்கவுண்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது பொறுத்துகளை கேட்பாங்க. பேரரசு, விஷயம், அதுக்கப்புறம் ராஷ்டிரம், அதுக்கப்புறம் என்னங்க கிராமம். சரிங்களா. இது வந்து அதை நிர்வாகம் பண்ணுவங்க சரிங்களா. அதை பார்த்துக்கணும். கிராம கணக்கர் கர்ணா அல்லது கிராமணி என அழைக்கப்படுகிறார். கிராம கணக்கர் என்ன சொல்கிறாங்க? கர்ணா அல்லது கிராமணி என அழைக்கப்படுகிறார். மகாஜனம் என்னும் கிராம மக்கள் குழு சட்ட ஒழுங்கை பராமரித்தது. ரொம்ப முக்கியம். மகாஜனம் என்னும் கிராம மக்கள் குழு சட்ட ஒழுங்கு வந்து பராமரிச்சிருக்காங்க. மகாபுருஷ் அமைதியை பாதுகாக்கும் குழு மகாபுருஷ். சாளுக்கியர்கள் போர்க்கடவுள் வந்து கார்த்திகேயன் சரியா. கார்த்திகேயன் என்ற முருகன். கார்த்திகேயன் முருகனை தான் சொல்லுவோம். இக்காலகட்டத்தில் எழுதிய நூல் சமணத்துறவியான பூஷ்ய பட்டர் ஜெயினேந்திரிய வியாகரணம் என்ற நூலை எழுதினார். சாளுக்கியர்கள் வந்து சமண மதத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அதனால் அந்த காலகட்டத்தில் எழுதின சமணத்துறவி வந்து பார்த்துட்டிங்கன்னா அவர் காலத்தில் வந்த சமணத்துறவியான பூஷ்ய பட்டர் எழுதின நூலில் தான் என்னதுங்க ஜெயினேந்திரிய வியாகரணம் என்ற நூலை வந்து எழுதினார். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. அடுத்தது சாளுக்கியர்கள கலை கட்டடக்கலை. ஐகோள கல்வெட்டுக்கள் உலக புகழ் பெற்றது சரிங்களா. உலக புகழ் பெற்றது இந்திய கோயில் கட்டல் கலையின் தொற்றில் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ சாளுக்கியர் கட்டல் கலையில் ஃபஸ்ட் நாம் பார்க்கக்கூடியது என்னது ஐகோள கல்வெட்டுக்கள் சரிங்களா. உலக புகழ் பெற்றது இந்திய கோயில் கலையின் தொட்டில் என அழைக்கப்படுகிறது. ஐகோளவில் 70க்கும் மேற்பட்ட கோயில் கட்டப்பட்டுள்ளதால் கோயில் நகரம் என அழைக்கப்படுகிறது. ஐகோள கல்வெட்டு தொகுத்தவர் ரவிகீர்த்தி சமண சமயத்தை சார்ந்தவர் சரிங்களா. அடுத்தது பட்டாடக்கல் விருப்பாட்சி சிவன் கோயில் சரியா. கட்டியவர் யாருன்னா லோகமாதேவி சரியா. பட்டாடக்கல் விருப்பாட்சி சிவன் கோயிலை கட்டியவர் யார்? லோகமாதேவி. இந்த பட்டாடக்கல் இருக்கு இல்லைங்களா, இந்த விருப்பாட்சி கோயில் இருக்கு இல்லைங்களா, இந்த விருப்பாட்சி கோயிலினுடைய அடித்தளத்தில் பாபாநாதர் கோயில்னு ஒரு கோயில் இருக்காமாங்க. அடித்தளத்தில் வந்து பாபாநாதர் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்காமாங்க சரிங்களா. அங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ராமாயண காட்சிகள் வந்து இடம்பெற்றிருக்காங்க. ராமாயண காட்சிகளை வந்து படமாக வரைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ பட்டாடக்கல் விருப்பாட்சி கோயிலில் பாபாநாதர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது கீழே. அதில் வந்து ராமாயண காட்சிகள் வந்து படமாக வந்து வரைஞ்சிருக்காங்களாமாங்க சரியா. அப்போ பட்டாடக்கல் விருப்பாட்சி கோயிலை கட்டியவர் லோகமாதேவி. காஞ்சி கைலாசன் கோயில் மாதிரியிலேருந்து உருவாக்கப்பட்டிருக்காமாங்க சரிங்களா. கர்நாடக மாநிலம் பகல்கோட் மாவட்டத்தில் வந்து இந்த பட்டாட கோயில் வந்து இருக்குது. எங்கே இருக்குது? கர்நாடக மாநிலம் பகல்கோட் மாவட்டத்தில் உள்ளது. அடுத்தது விக்ரமாதித்தன் சரிங்களா. காஞ்சிபுரத்தை கைப்பற்றிய நினைவாக அவருடைய மனைவி லோகமாதேவியின் ஆணைப்படி இங்கு விருப்பாட்சி கோயில் வந்து கட்டப்பட்டது. விக்ரமாதித்தன் காஞ்சிபுரத்தை கைப்பற்றினான்னு பார்த்தோம் இல்லைங்களா. அவருடைய மனைவி லோகமாதேவியின் ஆணைப்படி இங்கு விருப்பாட்சி கோயில் வந்து கட்டப்பட்டதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரியா. அவருடைய ஆணையின்படி இங்கே கட்டியிருக்காங்க. விருப்பாட்சி ஆலயத்தை வடிவமைத்தவர் விருப்பாட்சி ஆலயத்தை வடிவமைத்தவருக்கு லோகமாதேவி வழங்கிய பட்டப்பெயர் திரிபுவனாச்சாரியா அப்படின்னு சொல்லி பட்டப்பெயர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான பொருள் என்ன? மூவுலகையும் உருவாக்கியவன் என்று பட்டம் வழங்கப்பட்டது. இது ரொம்ப முக்கியம் சரிங்களா. அந்த விருப்பாட்சி ஆலயத்தை வடிவமைத்தவருக்கு வந்து இந்த லோகமாதேவி பட்டம் கொடுத்துருக்காங்க. திரிபுவன ஆச்சாரியா அப்படின்னு சொல்லி பட்டம் கொடுத்துருக்காங்க. மூவுலகையும் உருவாக்கியவன் அப்படிங்கிற பட்டமாமாங்க. அடுத்து அந்த கோயிலினுடைய கருவறையை வந்து வடிவமைச்சிருக்கு வந்து ரேவதி ஓஜா என்பவர் கோயிலினுடைய கருவறை வந்து வடிவமைச்சிருக்கார் சரிங்களா. ரொம்ப முக்கியமானது பார்த்துக்குங்க. அடுத்தது கலை மற்றும் கட்டடக்கலை.
கலை கட்டடக்கலையின் சிறந்து புகழ்பெற்றனர். சைனவம் வைணவம் ஆகியவற்றை ஆதரித்தனர். சைவம் வைணவம் ரெண்டுமே ஆதரிச்சிருக்காங்க. வேசரா பாணி, அதாவது வந்து இவங்களுடைய கலை கட்டடக்கலையில் வேசரா பாணி அப்படிங்கிற கலை கட்டளையை பின்பற்றிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா தென்னிந்தியாவினுடைய திராவிட பாணி, வட இந்தியாவினுடைய நகரா பாணி, அந்த ரெண்டு கடையும் சேர்ந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா வெசரா பாணி அப்படின்னு சொல்லி சொல்கிறது. தென்னிந்தியாவினுடைய திராவிட பாணி, வட இந்தியாவினுடைய நகராபாணி அப்படிங்கிற ரெண்டு கட்டடக்கலையும் சேர்ந்தது தான் வந்து வேசராபாணி அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இப்பாணிகளின் மூலம் கோயில் விமானங்கள் வந்து கட்டியிருக்காங்க. சரிங்களா. வாதாபி விஷ்ணு கோயில் சாளுக்கிய வம்சத்தை சேர்ந்த மங்களேஷனால் கட்டப்பட்டது. அப்போ வாதாபியில் விஷ்ணு கோயில் வந்து சாளுக்கிய அரசன் மங்களேஷனால் கட்டப்பட்டது. இது பார்த்தோம் இல்லைங்களா. வாதாபி விஷ்ணு கோயில் சாளுக்கிய வம்சத்தை சேர்ந்த மங்களேஷனால் கட்டப்பட்டது. சரியா, ரொம்ப முக்கியமானது. கலை கட்டடக்கலை பார்த்துக்குங்க. சரிங்களா. சரி, அடுத்தது இப்போ இதில் மட்டும் நம்ம சாளுக்கியர்களை பற்றி பார்த்தோம். சரிங்க, அடுத்தது நாம் பார்க்கக்கூடியது யாருன்னா ராஷ்டிரகூடர்கள் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சரியா, ராஷ்டிரகூடர்கள் பற்றி பார்த்துட்டிங்கன்னா கன்னடர்கள், கன்னட பகுதியை மையமாக கொண்டு ஆட்சி செஞ்சுருப்பாங்க. இவங்க தாய்மொழி வந்து கன்னடம் தான். சரிங்களா. அடுத்து தென்னிந்திய அரசுகள் நாம் பார்க்கக்கூடியதாருங்க ராஷ்டிரகூடர்கள். ராஷ்டிரகூடர் என்னும் சொல்லிற்கு ராஷ்டிரம் என்னும் சிறிய பகுதியை ஆளுகை செய்யும் உரிமை பெற்றவர்கள் என்று பொருளாகும். ராஷ்டிரம் அப்படின்னு என்ன, ஒரு சிறிய பகுதியை ஆளும் செய்யும் உரிமை பெற்றவர்கள் தான் அதனுடைய பொருள். பிறப்பால் கன்னடர்கள் ஆவார். இவர் தாய்மொழி கன்னடமாகும். கர்நாடக பகுதியை சேர்ந்தவர்களாகும். இது தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா. அடுத்தது ரத்தோர் மரபை சார்ந்தவர்களாகும். இவர் என்ன மரபு? ரத்தோர் மரபு. ராஷ்டிர மரபை தோற்றுவித்தவர் தந்திரி துர்கர் ஆவார். சரிங்களா. இவங்க மரபு வந்து ரத்தோர் மரபு. இந்த ராஷ்டிரகூட மரபை தோற்றுவித்தவர் யாருன்னா தந்தி துர்கர். நம்ம மேலே பார்த்தோம் இல்லைங்களா, ராஷ்டிரகூட மரபை தோற்றுவித்தவர் நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. தந்தி துர்கர். இதில் வந்து மரபு ஆறு தோற்றுவிச்சா யார் கடைசி அரசர், அதில் வந்து முக்கியமான அரசர்கள் யார், அவங்ககிட்ட அவருடைய பங்களிப்பு என்ன, அதை மட்டும் பார்த்தா போதும். சாளுக்கிய அரசன் 2ஆம் விக்ரமாதித்தின் மறைவுக்கு பிறகு அங்கே பார்த்தோம் இல்லைங்களா, தந்தி துர்கர் தனது ஆட்சியை சுற்றியுள்ள பகுதிகளின் மீது படையெடுத்து அவற்றை தனது அரசருடன் இணைத்து கொண்டார். விக்ரமாதித்தன் தானே காஞ்சிபுரத்தை கைப்பற்றினார். 1ஆம் விக்ரமாதித்தன் 2ஆம் விக்ரமாதித்தன் பார்த்தோம் இல்லைங்களா. அப்போது சாளுக்கிய அரசன் 2ஆம் விக்ரமாதித்தின் மறைவுக்கு பிறகு தந்தி துர்கர் என்ன பண்ணுறாரு, ராஷ்டிரகூட மரபை தோற்றுவித்த தந்தி துர்கர் தனது ஆட்சி பகுதியை சுற்றியுள்ள பகுதிகளின் மீது படையெடுத்து அதைவெல்லாம் தன் அரசருடன் இணைத்து கொண்டார். 753 சாளுக்கிய பேரரசின் கடைசி அரசரான கீர்த்திவர்மனை வந்து தோற்கடிக்கிறார். பார்த்தோம் இல்லைங்களா, சாளுக்கிய பேரரசனுடைய கடைசி அரசர் கீர்த்திவர்மன் தான். அவரை தோற்கடிச்சு தந்தி துர்கர். 750 பல்லவரசன் 2ஆம் நந்திவர்மனுக்கு தனது மகள், பல்லவரசன் 2ஆம் நந்திவர்மனுக்கு தனது மகள் சரியா பேரவையை திருமணம் செய்து கொடுத்து பல்லவர்களுடன் நல்லுறவை வந்து வளர்த்து கொண்டார். சரியா, தனது மகளை பல்லவரசருக்கு வந்து திருமணம் செய்து கொடுத்து நல்ல உறவு வந்து வளர்த்துக்கிறார். அப்படி சரிங்களா. திருமண உறவு மூலம் அந்த பகுதிகளை வந்து கைப்பற்றிக்கிறது. அந்த கால அரசர்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா திருமண உறவு மூலம் நம்ம பார்த்துருப்போம். ராஜராஜ சோழன் சரிங்களா, இவங்கெல்லாம் வந்து தன்னுடைய மகளை வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்க இல்லைங்களா. அது மூலிமா திருமண உறவு வந்து வலுப்படுத்தி அந்த பகுதிகளை எல்லாம் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது. சரியா, அதை ஒரு வழக்கமாக வந்து பின்பற்றிட்டு இருந்திருக்காங்க. சரிங்களா, அதையும் இவர் ஃபாலோ பண்ணிக்கிறார். இவர் பெற்ற பட்டங்கள் சரிங்களா. இவர் பாருங்கள், சாளுக்கியர் பேரரசின் கடைசி அரசரான கீர்த்திவர்மனை வந்து ஒரு தோற்கடிச்சார். அப்படி 750 பல்லவரசன் 2ஆம் நந்திவர்மனுக்கு தனது மகள் பேரவையை திருமணம் செய்து கொடுத்து பல்லவருடன் நல்லுறவில் வந்து வளர்த்து கொண்டார். இவர் பெற்ற பட்டங்கள் யார், ராஷ்டிரகூட மரபை தோற்றுவித்த தந்தி துர்கர் பெற்ற பட்டங்கள் மகாராஜாதி ராஜா, பரமேஸ்வரர், பரம பட்டாரகர். இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்குங்க. சரியா, மகாராஜி ராஜர், பரமேஸ்வரர், பரம பட்டாரகர் அப்படிங்கிறது நிறைய பட்டப்பெயர் இருக்குது. முக்கியமானதை மட்டும் பாருங்கள். சரிங்களா. அதுக்கப்புறம் 1ஆம் கிருஷ்ணர். அதுக்கப்புறம் யாரை பார்க்க போகிறோம், ராஷ்டிரகூட மரபுள்ள 1ஆம் கிருஷ்ணர். இவருடைய காலம் 756 முதல் 775 வரை. எல்லோராவில் கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யாருன்னு கேட்பாங்க. யார், 1ஆம் கிருஷ்ணர். அதை மட்டும் தெரிஞ்சால் போதும். அடுத்து அமோக வருஷன், அடுத்த ஆட்சியாளர் ராஷ்டிரகூடரில். மானியக்கேட்டா சரியா, தற்போது கர்நாடகாவில் உள்ள மால்கேட், மானியக்கோட்டாவுக்கு பேர் தான் கர்நாடகாவில் இப்போ மால்கோட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, என்னும் புதிய தலைநகரை உருவாக்கினார். இது ரொம்ப முக்கியம். மானியக்கோட்டா அப்படிங்கிற தற்போது கர்நாடகாவில் உள்ள மால்கேட் என்னும் புதிய தலைநகர் உருவாக்கியவர் யார், அமோக வருஷன், ராஷ்டிரகூடர்களில். கன்னட கவிராஜ மார்க்கம் இவர் இயற்றிய நூலாகும். கன்னட கவிராஜ மார்க்கம் என்ற நூலை எழுதியவர் யார், அமோக வருஷன். கலை இலக்கியத்திற்கு ஆதரவளித்ததோடு சிறந்த கவிஞராகவும் விளங்கியிருக்கிறார். சரிங்களா, தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது இவர் சமண சமய அறிஞரை ஆதரித்தவர். அவர் பெயர் ஜீனசேனர். சரிங்களா, இவர் வந்து சமண சமய அறிஞரை ஆதரித்தவர். சரியா, யாருன்னா அவர் பெயர் வந்து ஜீனசேனர். சரிங்களா, இதை வந்து தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா. அடுத்து 3ஆம் கிருஷ்ணர்.
இவரே ராஷ்டிரகூட ஆட்சியாளனுடைய கடைசி அரசர். சரியா, சந்திதுர்கர் தோற்றுவிச்சாரு. கடைசி அரசர் யாருன்னா 3ஆம் கிருஷ்ணர். இவரே ராஷ்டிரகூட ஆட்சியின் கடைசி அரசர் ஆவார். தக்கோல போரில் சோழரசர் சரியா கர்நாடக பகுதியில் இருந்து வந்த சோழர்களை தோற்கடித்து ராமேஸ்வரத்தில் தற்கோர போரில் வந்து சோழரசர்களை வந்து தோற்கடித்து ராமேஸ்வரத்தில் கிருஷ்ணேஸ்வரர் கோயிலை வந்து கட்டியிருப்பார். கிருஷ்ணேஸ்வரா ஆலயத்தை வந்து கட்டியிருப்பார். அவருடைய பெயரில் வந்து கட்டியிருப்பார். சரியா, இவருடைய பேரில் வந்து கட்டியிருப்பார். சரியா, இதை நாம் ஏற்கனவே நம்ம சோழர்களில் பார்த்துருக்கோம். 3ஆம் கிருஷ்ணர் இவரே ராஷ்டிரகூட ஆட்சியாளரின் கடைசி அரசர் ஆவார். தக்கோலர் போரில் சோழர்களை வென்று ராமேஸ்வரம் மட்டும் படையெடுத்து வந்திருப்பார். அங்கே ராமேஸ்வரத்தில் வந்து கிருஷ்ணேஸ்வர ஆலயம் அப்படின்னு சொல்லி ஒரு கோயில் கட்டிட்டு போயிருப்பார். சரிங்களா, அப்போ இதில் என்ன பார்த்தோம், ரொம்ப முக்கியம், ராஷ்டிரகூட மரபை யார் தோற்றுவிச்சா அவரை பார்த்தோம். ராஷ்டிரம்னா சிறிய அப்படின்னு பொருள். கன்னட பகுதி, கன்னடம் தான் தாய்மொழி. ரத்தூர் மரபு, தந்திதுர்கர் தான் தோற்றுவிச்சாரு. சாளுக்கிய அரசு இரண்டாம் விக்ரமாதித்யன் மரபுக்கு பிறகு எல்லாத்தையுமே சுற்றி வளைச்சிட்டாரு. சாளுக்கிய பேரரசின் கடைசி அரசனான கீர்த்திவர்மனை தோற்கடிச்சிட்டாரு. இரண்டாம் நந்திவர்மனுக்கு தனது மகளை திருமணம் செஞ்சு கொடுத்து பல்லவர்களுடன் நல்லுறவு வந்து வளர்த்துட்டாப்படி. இவர் பெய்ய பட்டங்கள் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் முதலாம் கிருஷ்ணர் பார்த்தோம். எல்லாராவில் கைலாசன் கோயில் வந்து கட்டினார். அதுக்கப்புறம் அமோக வருஷன் அப்படிங்கிறது பார்த்தோம். மானியக்கோட்டாவில் தற்போது கர்நாடகாவில் உள்ள மால்கேட் என்னும் புதிய தலைநகரை உருவாக்குவது அமோக வருஷன் தான். கன்னட கவிராஜ் மார்க்கம் இவர் இயற்றிய நூலாகும். கலை இலக்கியத்துக்கு ஆர்வம் கொடுத்துருக்காரு. சமண சமய அறிஞரை ஆதரித்தவர். அவர் பேர் வந்து ஜீனசேனர். யார் ஆதரிச்சா, அமோக வருஷன் ஆதரிச்சிருக்கிறாரு. அது 3ஆம் கிருஷ்ணர் இவரே ராஷ்டிரகூட ஆட்சியின் கடைசி அரசர். தக்கோர போரில் சோழ அரசர்களை வந்து என்ன பண்ணுறாரு, ஜெயிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ஜெயிச்சதுக்கப்புறம் ராமேஸ்வரம் மட்டும் வந்து ராமேஸ்வரத்தில் இவர் பேரில் கிருஷ்ணேஸ்வர ஆலயம் அப்படின்னு சொல்லி ஒரு கோயில் கட்டிட்டு போயிடுறாரு. சரிங்களா, இதை மட்டும் தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா, யார் அந்த மரபை தோற்று வச்சுவீங்க யார். சரிங்களா, அதில் முக்கியமான கண்டென்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அடுத்தது ராஷ்டிர காலத்தை சேர்ந்த இலக்கியங்கள். திருவிக்ரமன், நளிசம்பு. சரிங்களா, இப்போ நடிகர் ஆக்டர் விக்ரமெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடம்பு வந்து மாற்றிருப்பார். அப்போ விக்ரமன் அப்படின்னா நளிசம்பு. ஒரு பக்கம் நலிவடைஞ்ச மாதிரி வெயிட்டு குறைச்சி நடிச்சிருப்பார். அப்போ நளிசம்பு நாம் வச்சுக்கலாம். ஹலயுதா, ஹவிரகசியம். ஜீனசேனர் அப்படின்னா பார்வச போதையா. குணபத்திரர் அப்படிங்கிறது ஆதி புராணம். வீராச்சாரியார் கணிதசாரம் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. சரிங்களா, பம்பா விக்ரமசேன விஜயம். பொன்னா சாந்தி புராணா. சரியா, இதெல்லாம் இலக்கியங்கள்லாம் ரொம்ப முக்கியம். சரியா, ராஷ்டிரகூட காலத்தை சேர்ந்த இலக்கியங்கள். திருவிக்ரம நளிசம்பு, ஹலயுதா ஹவிரகசியம், ஜீனசேனர் பார்வச போதையா, குணபத்திரர் ஆதிபுராணம், வீராச்சாரியார் கணிதசாரம், பம்பா விக்ரமசேன விஜயம், பொன்னா சாந்தி புராணா. சரிங்களா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இந்த பார்வச புதையா அப்படிங்கிற நூல் இருக்கு இல்லைங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா பார்சவநாதரின் பார்வச போதையா, ஜீனசேரன் எழுதிய பார்வச போதையா அப்படிங்கிற நூல் வந்து பார்சவநாதரின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் சமணர்களின் கூறக்கூடிய ஒரு நூல் சொல்லியிருக்கிறாங்க. பார்சவநாதர்னா மொத்த சமண சமயத்தில் 24 தீர்த்தங்கள் இருக்கிறாருங்க. சரியா, அதில் 23வது தீர்த்தங்கிறது அந்த பார்சவநாதர் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. சரியா, அப்போ பார்வச போதையா அப்படிங்கிறது பார்சவநாதரின் வாழ்க்கை வரலாறு பற்றிய குறிப்பு. சரிங்களா, அதை பற்றி தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது அவருடைய ராஷ்டிரகூடனுடைய நிர்வாகம் எப்படி இருந்துன்னு கொடுத்துருக்காங்க. மாகாண நிர்வாகம், ராஷ்டிரகூடர்களின் நிர்வாகம். சரிங்களா, இதெல்லாம் பொறுத்துகள் கேட்டுருவாங்க. பேரரசு, ஆட்சி செஞ்சவங்க ஆட்சியாளர்கள். ராஷ்டிரம் அப்படின்னா மாநிலம், அதை ஆட்சி செஞ்சவங்க யார், ராஷ்டிரபதி. விஷயம் அப்படின்னா மாவட்டம், அதை ஆட்சி செஞ்சவங்க யார், விஷயபதி. அது கீழே மாவட்டத்துக்கு கீழே அதை என்ன பிரிச்சிருக்காங்க, புக்திகள் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அதை நிர்வாகம் பண்ணக்கூடிய யார், போகபதி. புக்திகளுக்கு கீழே இருக்கக்கூடியதை என்னங்க, கிராமம். சரிங்களா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். பேரரசு, ராஷ்டிரம், விஷயம், புக்திகள், கிராமம். சரிங்களா, கலை, கட்டடக்கலை. எல்லோரா மற்றும் எலிபண்டாவில் காணலாம். சரிங்களா, இவரோட கடற்கலை எங்கே காணலாம், எல்லோரா மற்றும் எலிபண்டாவில் காணலாம். இங்குள்ள கைலாசநாதர் கோவில் ராஷ்டிர அரசர் 1ஆம் கிருஷ்ணர் காலத்தில் பாறையை குடைந்து உருவாக்கப்பட்டதாகும். சரியா, இங்குள்ள கைலாசநாதர் கோவில், எல்லோராவில் உள்ள கைலாசநாதர் கோவில் ராஷ்டிரகூட அரசன் 1ஆம் கிருஷ்ணர் காலத்தில் பாறையை குடைந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கணும். சரிங்களா, அடுத்தது எலிபண்டா குகை. இக்குறுகை அரபிக்கடலில் மும்பை துறைமுகத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் வந்து அமைந்துள்ளது. சரிங்களா, இத்தீவின் பெயர் ஷீபுரி, உள்ளூர் வாசிகளால் காரபுரி என்று அழைக்கப்படுகிறது. ஓகே, அடுத்து இத்தீவில் பெரிய யானையின் சிற்பத்தை கண்ட போர்ச்சுகீசியர்கள் இத்தீவிற்கு எலிபண்டா தீவு என பெயரிட்டனர். இது நம்ம குப்தர்களையே படிச்சிருப்போம் இல்லையா. எலிபண்டா தீவு என பெயரிட்டவர் யார், போர்ச்சுகீசியர்கள் தான் வந்து பெயரிட்டிருப்பாங்க. சரிங்களா, எலிபண்டா தீவு அப்படிங்கிறது. இத்தீவில் பெரிய யானையின் சிற்பத்தை கண்ட போர்ச்சுகீசியர்கள் தீவிற்கு எலிபண்டா தீவு அப்படின்னு சொல்லி பெயர் வச்சுருக்காங்க. சரிங்களா, இந்த எலிபண்டா குகை வந்து எப்போ யுனெஸ்கோவினுடைய பாரம்பரிய சின்னமாக, சரிங்களா,
இந்த எலிபண்டா குகை வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்போ யுனெஸ்கோனுடைய பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னா 1987. சரிங்களா? அஜந்தா குகைகள் அப்படின்னா 1983. எலிபண்டா குகைகள் அப்படின்னா 1987. சரிங்களா? அது முக்கியமாக நான் பார்த்துக்கணும். சரிங்களா? அப்போ என்னவாகும், இவங்க கட்டடக்கலை, இவங்க கலை கட்டடக்கலை எங்கே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எல்லோரோ மற்றும் எலிபண்டா. சரிங்களா? அடுத்தது கெய்சாளர்கள். அப்போது நம்ம இது மட்டும் சாளுக்கியர்களை பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராஷ்டிரகூடர்களை பார்த்தாச்சு, அவரோட நிர்வாகமும் பார்த்தாச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் நான் முதல்ல சொன்னீங்க, சாளுக்கியர்களுக்கு கீழே ஒரு குறுநில அரசர்களாக இருந்தது யாருங்க? ஹெய்சாளர்கள், காக்கத்தியர்கள், யாதவர்கள். இவங்களும் தென்னிந்தியாவை வந்து சாளுக்கியர்கள் வீழ்ச்சிக்கு அப்புறம் இவங்க வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. அப்போ அவங்கள பற்றின ஒரு விஷயங்களை பற்றி வாட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இது தோற்றுவிச்சவங்க யார், கடைசி அரசர் யார், அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். கெய்சாளர்கள் தோற்றுவித்தவர் யாருன்னு வினயாதித்தன். கெய்சால மரபை தோற்றுவித்தவர் வினயாதித்தன். தொடக்கத்தில் துவாரசமுத்திரம், பின்னாளில் சோசவீர் என்ற ஊருக்கு மாற்றப்பட்டது தலைநகரம். தொடக்கத்தில் துவாரசமுத்திரமாக இருந்திருக்கு, பின்னாளில் சோசவீர் என்ற ஊருக்கு வந்து மாற்றிட்டாங்க தலைநகரத்தை. இதில் முக்கியமான அரசர் யார்? 3ஆம் வீரப்பல்லாளா. மாலிக் கபூர் தென்னிந்திய படையெடுக்கின் போது தோற்கடிக்கப்பட்டார். யார்? 3ஆம் வீரப்பல்லாளா. கடைசி அரசர் யார்? 4ஆம் வீரப்பல்லாளா. அவ்வளோதாங்க. கெய்சால வம்சத்தை தோற்றுவித்த யார்? வினாயத்தன். தொடக்கத்தில் துவாரசமுத்திரம், பின்னாளில் சோசவீர் என்ற ஊருக்கு மாற்றப்பட்டது. முக்கியமான அரசர் 3ஆம் வீரப்பல்லாளா. மாலிக் கபூருடைய தென்னிந்திய படைப்பின் போது தோற்கடிக்கப்படுறாரு. கடைசி அரசர் யார்? கெய்சாலனுடைய கடைசி அரசர் 4ஆம் வீரப்பல்லாளா. அவ்வளோதாங்க. அடுத்தது காக்கத்தியர்கள். சரிங்களா? காக்கத்தியர்கள் அடுத்தது நாம் பார்க்கக்கூடியது. ஆந்திரா வடபகுதியை வந்து ஆட்சி செஞ்சவங்க இவங்க தான். சரிங்களா? ஆந்திராவோட வடபகுதியை வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. தலைநகர் வந்து அனுபகொண்டா. 1000 தூண் ஆலயம் அவங்க வந்து அனுபகொண்டாவில் தான் 1000 தூண் ஆலயம் வந்து அமைக்கப்பட்டிருக்காங்க. பின்னாளில் வாரங்கல் பகுதி காக்கத்தியர் மரபை தோற்றுவித்தவர். சரியா? பின்னாளில் வாரங்கல் பகுதியில் வந்து காக்கத்தியர் மரபை தோற்றுவித்தவருங்க 2ஆம் புரோலா. சரிங்களா? சரி, இங்கே பாருங்க, காக்கத்தியர்கள். சரிங்களா? இவங்களை ஆந்திராவினுடைய வடபகுதி ஆட்சி செஞ்சுருக்காங்க. இவருடைய தலைநகர் அனுபகொண்டா. இதுதான் 1000 தூண் ஆலயம் இங்கே தான் அமைச்சிருக்காங்க. பின்னாளில் வாரங்கல் பகுதியை காக்கத்திய மரபை வாரங்கல் பகுதியில் வாரங்கல் பகுதியில் காக்கத்திய மரபை தோற்றுவித்தவர் யாருன்னா 2ஆம் புரோலா அப்படிங்கிறவர் வந்து தோற்றுவிச்சார். இது முக்கியமாக தெரிஞ்சுக்குங்க. இதில் முக்கியமான அரசர் யார்? பிரதாபருத்திரன். மாலிக் கபூரினுடைய தென்னிந்திய படையெடுப்பின் போது இவர் வந்து தோற்கடிக்கப்படுறார். காக்கத்தியனுடைய கடைசி அரசர் யாருன்னு விநாயகத்தேவன். நம்ம விநாயகரை வந்து விநாயகரை நம்ம முதல் கடலாக கும்பிடுவோம். இங்கே வந்து காக்கத்தினுடைய கடைசி அரசர் யாருன்னா விநாயகத்தேவனாக இருக்கார். கோகினூர் வைரம், கிருஷ்ணர் நதிக்கரைக்கு கண்டெடுக்கப்பட்டது கோகினூர் வைரம் இவர் காலகட்டத்தை தான் சேர்ந்துருக்கு. சரியா? யாருங்க? காக்கத்தினுடைய காலகட்டத்தை சேர்ந்தது. ஃபஸ்ட் தோற்றுவிச்சவர் யார், கடைசி யார் அப்படிங்கிறத சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? சரி, அடுத்தது அப்போது காக்கத்தியர்கள், பின்னாளில் வாரங்கல் பகுதி காக்கத்திய மரபை தோற்றுவித்தவர் 2ஆம் புரோலா, முக்கியமான பிரதாபருத்திரன், கடைசி அரசர் விநாயகத்தேவன், கோகினூர் வைரம் இவர் காலகட்டத்தை சேர்ந்தது. அவ்வளோதாங்க. அடுத்தது யாதவர்கள் பற்றி பார்க்க போகிறோம். மகாராஷ்டிரா பகுதியை சேர்ந்தவர்கள் யாருங்க? யாதவர்கள். கிருஷ்ணர் மரபை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யாதவர்கள் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? கிருஷ்ணர் மரபை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது செவுனா பகுதியிலிருந்து ஆட்சியை தொடங்கியதால் இவர்கள் செவுனர்கள் என்று அழைக்கப்பட்டனர். செவுனா பகுதியிலிருந்து ஆட்சியை தொடங்கியதால் யாதவர்களுக்கு இன்னொரு பேர் என்னது? செவுனர்கள் என்று அழைக்கப்பட்டனர். சரிங்களா? இதில் முக்கிய அரசர் யார்? யாதவர்களில் முக்கிய அரசர் யார்? 5ஆம் பில்லம்மா. லக்குண்டி போரில் மரணமடைகிறார். லக்குண்டி போர்னு ஒரு போர் நடக்குது. அதில் 5ஆம் பில்லம்மா வந்து ஒரு முக்கிய அரசர், அவர் மரணமடைஞ்சிட்டார். கெய்சாளர்கள் 2ஆம் வீரப்பல்லாளர். கெய்சாளர்கள் 2ஆம் வீரப்பல்லாளர் இவரை வந்து தோற்கடித்தார். லக்குண்டி போர்க்களத்தில் வந்து இவர் மரணம் அடைஞ்சிட்டாரு. இவர் தோற்கடிச்சவர் யாருன்னா லக்குண்டி போர்க்களத்தில் கெய்சால அரசர் 2ஆம் வீரப்பல்லாளர். இவர் தான் வந்து இவர் வந்து தோற்கடிச்சிடுறார். சரிங்களா? அடுத்தது சரிங்களா, இங்கே பாருங்கள், முக்கிய அரசர் யாருன்னா 5ஆம் பில்லம்மா. லக்குண்டி போரில் வந்து மரணம் அடைகிறார். யார் கொண்டது அப்படின்னா 2ஆம் வீரப்பல்லாளர் இவரை தோற்கடித்தார். இந்த 5ஆம் பில்லம்மானுடைய மகன் தான் சிங்கனா. தந்தைக்காக 2ஆம் வீரப்பல்லாளரை வந்து தோற்கடிக்கிறார். அவ்வளோதான். சரிங்களா? அடுத்தது ராமச்சந்திர தேவர் அப்படின்னு ஒரு முக்கியமான அரசர் வந்து இருக்கிறாரு. அவர் வந்து மாலிக் கபூருடைய தென்னிந்திய படையெடுப்பில் வந்து தோல்வி அடைகிறார். சரியா? கடைசி அரசர் யாருன்னா சங்கரதேவர். கடைசி அரசர் யார்? சங்கரதேவர் தனது மைத்தொடரான ஹரபாலரால் சரி செய்து கொல்லப்பட்டார். இவங்க தாங்க நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது. சரிங்களா? இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அப்போ கடைசியாக பார்த்தவர் யார்? யாதவர்கள். மகாராஷ்டிரா பகுதியை சேர்ந்தவர்கள், கிருஷ்ண மரபை சேர்ந்தவர்கள், செவுனா பகுதியிலிருந்து ஆட்சியை தொடங்கியதால் செவுனர்கள் என்று அழைக்கப்பட்டனர். இது முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். முக்கிய அரசர் 5ஆம் பில்லம்மா லக்குண்டி போரில் மரணமடைகிறாரு. 5ஆம் பில்லம்மா மகனான சிங்கனா தந்தைக்காக 2ஆம் வீரப்பல்லாளர் வந்து தோற்கடிக்கிறாரு. அடுத்து ராமச்சந்திர தேவர்
சரியா? மாலிக் கஃபூருடைய தென்னிந்திய படையெடுப்பில் தோல்வியடைகிறார். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். யாரெல்லாம் மாலிக் கஃபூருடைய தென்னிந்திய படையெடுப்பில் தோல்வியடைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். கடைசி அரசர் சங்கரதேவர். யாரு? யாதவர்கள் வந்து கடைசி அரசர் யாரு? சங்கரதேவர். தனது மைத்துனரான ஹரபாலரால் சதி செய்து கொல்லப்பட்டார். சரிங்களா? இதுதான் நம்ம கடைசியாக பார்க்கக்கூடிய யாதவர்கள். சரிங்களா? இதை நாம் பார்த்துருக்கோம். சரிங்களா? அப்போ நாம் இதில் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து யாரை பார்த்தோம்? சாளுக்கியர்களை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் யாரை பார்த்தோம்? ராஷ்டிர கூடர்களை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் யாரை பார்த்தோம்? ஹெய்சாளர்கள் அப்படின்னா அந்த சாளுக்கியர் கீழே இருக்கக்கூடிய குறுநில மன்னர்கள், வரி செலுத்தக்கூடிய குறுநில மன்னர்களை பார்த்தோம். ஹெய்சாளர்கள், காக்கத்தியர்கள், யாதவர்களை பற்றி சின்ன சின்ன மரபுகளை பற்றி பார்த்தோம். அவங்கள பற்றி ஒரு முக்கியமான விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ தென்னிந்திய அரசுகள் அப்படிங்கிற டாபிக் வந்து 4 விதமாக வந்து நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? இப்போ தென்னிந்திய அரசுகள் அப்படிங்கிற டாப்பிக்கை நம்ம 4 விதமாக பார்த்துருக்கோம். இதோட தென்னிந்திய அரசுகள் அப்படிங்கிற டாபிக் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சுதுங்க. மீண்டும் அடுத்த வரலாற்று வகுப்பில் வந்து நாம் வந்து சந்திக்கலாம். நன்றி.